உன்னை சுட போறேன். என்ன சுட்டுட்டா அப்புறம் தோசை சொல்றது யாரு, இட்லி சொல்றது யாரு, வடை சொல்றது யாரு? யூ ஆர் கரெக்ட். உன்னை சுடக்கூடாது. சுட வேண்டிய ஆளைத்தான் சுடணும். நீ சுடு. விமல், கையில என்னடா துப்பாக்கி? உங்க அப்பாவை சுடலான்னு எடுத்துட்டு போறேன். என்ன அப்பாவையா? சுடு. என்னடா இது இவ்வளவு வெயிட்டா இருக்கு? உள்ள குண்டு ஏதாவது இருக்கா? குடு. நான் சுடுறதுக்கு போறேன். என்ன இவங்கிட்ட எல்லாம் துப்பாக்கி கொடுத்திருக்காங்க? இவங்க அப்பா தான் எஸ்பி ஆச்சே, அதான் விளையாடுறதுக்கு துப்பாக்கி கொடுத்திருக்காரு. வா. இந்த விளையாட்டுலாம் உங்க அப்பாட்ட வச்சுட்ட. போய் கை கால் கழுவிட்டு வந்து டிஃபன் சாப்பிடு. போடா. விமல், உன்னுடைய துப்பாக்கி விளையாட்டெல்லாம் காலையில 8 மணில இருந்து 8:30 மணி வரைக்கும் தான். ஈவினிங் டயத்துல இதெல்லாம் கூடாது, சரியா? சரி. நாளைக்கு காலையில நீங்க 8 மணிக்கு ரெடியா இருக்கணும். நான் உங்களை சுடுவேன். ஜமாய் ராஜா, ஜமாய். இங்க பாருங்க, கைது செய்யறதுன்னா முதல்ல உங்களை தான் கைது செய்யணும். எதுக்காக? ஆமா, நீங்களும் திருடனும் ஒண்ணுதானே? என்ன சொல்ற நீ? பின்ன அவன் தொழில முடிச்சிட்டு ராத்திரி 3 மணி 4 மணிக்கு அப்புறம் தான் வருவான். நீங்களும் அப்படிதான் வரீங்க. அதான் இன்னைக்கு டயத்துக்கு வந்துட்டேனே, அப்புறம் என்ன? போங்க. லட்சுமி, இன்னைக்கு ராத்திரி நான் தூங்கவே போறதில்ல. நானும் தான் தூங்கவே போறதில்ல. ஏன் மறந்துட்டீங்களா? இன்னைக்கு நம்ம கல்யாணம் ஆன நாள். அதே நான் மறந்தே போயிட்டேனே. நமக்கு கல்யாணம் ஆன நாள்ல இருந்து இன்னைய வரைக்கும் நம்ம வாழ்க்கையில என்னென்ன நடந்ததுன்னு ஒண்ணு ஒண்ணா யோசனை பண்ணி பார்க்க போறோம். என்னென்ன நடந்தது? காலையில கல்யாணம் நடந்தது, சாயந்தரம் ரிசப்ஷன் நடந்தது, அதுக்கப்புறம் சங்கர் கணேஷ் மியூசிக் நடந்தது, அப்புறம் அது இது என்ன நடந்தது? லட்சுமி, எப்பவும் உன் கூடவே இருக்கணும். சாவல கூட நாம பிரியவே கூடாது. என்னங்க இது? இப்ப போய் சாவு அது இதுன்னு பேசிக்கிட்டு? ஒரு பேத்திக்கு சொன்னேன், எப்பவும் உன் கூடவே இருக்கணுங்கிறதுக்கா. என்னங்க இப்படி? இனிமே நம்ம வாழ்க்கையில ராத்திரியே வராதா? ராத்திரி வரவே கூடாது, பொழுது விடியவே கூடாது. காலையில 8 மணிக்கு அப்பாவை நான் சுடுறேன்னு சொல்லி இருந்தேன். ரூம்ல போய் பார்த்தா ஆளை காணோம். அதுவா? தாம்பரம் பக்கத்துல ஏதோ கலாட்டாவா, அதனால உங்க அப்பா 3 மணிக்கு எழுந்திருச்சு போயிட்டாரு. இப்ப சுடலான்னு பார்த்தேன், தப்பிச்சுட்டாரே. ஹாய் விமல். ஹாய் மஞ்சு, உட்காரு. டேய் விமல், இந்த துப்பாக்கி எனக்கு கொடுக்குறியா? கொடுக்குறேன், பார்த்துட்டு திருப்பி கொடுத்துடணும். சரி, பார்த்தது போதும், கொடு. டேய் விமல், அந்த துப்பாக்கி நீ கொண்டாட. உனக்கெல்லாம் கொடுக்க முடியாது. அப்ப இவளுக்கு மட்டும் கொடுத்த? அவன் என் ஃப்ரெண்டு, அவளுக்கு கொடுப்பேன். இரு நான் கவனிச்சுக்கிறேன். சார், ஒரு வாரமா உங்களை ஸ்கூல் பக்கமே காணோம். ஒரு வாரமா கண்டம் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. கண்டமா?
என்ன கண்டம்? ஆசியா கண்டமா, ஆப்பிரிக்கா கண்டமா, ஆஸ்திரேலியா கண்டமா? உம்மை புத்தி உம்மை விட்டு போகாத. கருத்துல வாட்டியார்ல யார சுடலாம்? அன்னைக்கு நடிச்சானே அவன் சுற்ற வேண்டியதுதான். எனக்கு ஒரு வாரம் கண்டு இருக்குன்னு நம்ம ஜோசியர் சொன்னாரு. அதனால ஸ்கூலுக்கு ஒரு வாரம் லீவு போட்டு வச்சேன். ஜோசியர் சொன்னாரா? இன்னைக்கு கடைசி நாள். இன்னைக்கு கடைசி நாளா? ஆமா. அப்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுமே. போங்க போங்க. துப்பாக்கிய திருடுற, இனிமே திருடுன போட்டுருவேன் போட்டு. இந்த தடவை தப்பிச்சிட்டீங்க. இன்னமும் உங்களுக்கு நல்ல காலம் தான். வாங்க போலாம். ஏய் விமல், ஏய் ஏன்டா உம்முன்னு இருக்க? உங்க பேச்சு டூ. ஏன்டா கண்ணா? நான் காலையில உங்களை சுடலான்னு வந்தேன், நீங்க அதுக்குள்ள எங்கேயோ கோச்சிட்டு போயிட்டீங்களே. ஓ அதுவா? ஐ அம் சாரிடா. இப்ப சுட நிஜமா? கமான். ரெடியா? ரெடி 1 டேய் பாருடா, உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் இந்த விளையாட்டுலாம் போய் வச்சுக்காத, உள்ள போ. குழந்தைய மிரட்டாத. சும்மா இருக்கீங்களா? உள்ள போடா. டாடி ஆல் ரைட். நாளை காலையில 8 மணிக்கு நான் ரெடியா இருப்பேன். நீ என்ன சுடு. ப்ராமிஸ்? ப்ராமிஸ். லட்சுமி, லட்சுமி, என்னங்க? இந்த விமல் பையன் இன்னும் எனக்கு சுடவே இல்லையே. அவனுக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப ஜுரமா இருக்கு. டாக்டருக்கு சொன்னியா? இப்பதான் போன் பண்ணேன். டாக்டர், என் பையனுக்கு இந்த மாதிரி ஜுரம் வந்ததே இல்ல, எப்படியாவது அவனை காப்பாத்துங்க. டாக்டர் சதா துருதுருன்னு இருப்பான். எப்பவும் விளையாட்டு துப்பாக்கி வச்சு என்ன பயமுறுத்திக்கிட்டே இருப்பான். காலையில அந்த துப்பாக்கியால என்ன சுடல, அவனுக்கு சந்தோஷமா இருக்காது, எனக்கு ஆபீஸ்ல வேலை விடாது. கவலையே படாதீங்க. இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். இந்த மருந்து எல்லாம் கண்டினியூ பண்ணுங்க. நிச்சயம் கியூர் ஆயிரும். நிச்சயம் கியூர் ஆயிடுமா? கண்டிப்பா. வேணும்னா பாருங்க, நாளை காலையில 8 மணிக்கு இவன் உங்களை சுடல, நான் ஒரு டாக்டரே இல்ல. டாடி, நான் உங்களை சுட போறேன். சுடுறா? நீ சுடல தான் நான் வருத்தப்பட்டு இருந்தேன். கமான். அப்பா, எப்படியோ விமலுக்கு உடம்பு சரியா போச்சு. வழக்கம்
வழக்கம் போல அண்ணனை சுட்டுட்டான். அப்படியா? அப்பா எழுதுறீங்கப்பா. அட என்ன இன்னைக்கு ஒரே ஆக்ட் பண்றீங்க? சரி சரி போதும் எழுந்துறீங்க.